हाय फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் மாப்பிள்ளை சம்பா அரிசி மாவு அப்புறம் பன்னீர் வச்சு ஒரு பர்ஃபி பண்ண போறோம் இது பாத்தீங்கன்னா நான் வீட்லயே செஞ்ச பன்னீர் 300 கிராம் இருக்கு பன்னீர் வந்து நான் பீஸ் போடாம இப்படி கொஞ்சம் உதிர்த்த மாதிரியே எடுத்து வச்சிருந்தேன் பன்னீர் வந்து வீட்ல செய்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க ரொம்ப ஈஸி தான் அதுக்கான வீடியோவும் நம்மளோட சேனல்ல இருக்கு அந்த லிங்க்கும் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன் செக் பண்ணி பாருங்க இதை வந்து நான் கப்பில் அளந்து சொல்லணும்னா 250 ml கப்பில் இது வந்து 1.5 கப்பு வரும் இந்த பன்னீரை வந்து நல்லா நம்ம கை வச்சு இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஸ்பூன் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கணும் கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது அப்படி இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுத்து விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா உதிராக ஆயிடுச்சு நம்ம பர்ஃபி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு பிளேட்க்கோ இல்லை ஏதாவது ஒரு ட்ரேக்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை நம்ம கட் பண்ணணும் அதுக்காக நான் இங்கே ஒரு ட்ரே வச்சுருக்கிறேன் இதில் ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கிறேன் இதை வந்து நம்ம நல்லா தடவி விட்டுக்கலாம் இங்கே நான் அடுப்பு பற்ற வச்சுட்டு என்னோடய கேஸ்ட் அயர்ன் கடாய் வச்சுருக்கிறேன் இதில் வந்து நான் 1 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன் இது கிராம் அளவில் பார்த்தீங்கன்னா 200 கிராம் இருக்குது 1/4 கப்பு தண்ணி சேர்க்குறேன் இந்த நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு இந்த சமயத்தில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி நம்ம சேர்த்துக்குவோம் இது நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா 1/2 கப்பு நம்மளோட மாப்பிள்ளை சம்பா அரிசி மாவு இது வறுத்த மாவு இந்த மாவு எப்படி தயார் பண்ணணும் இது எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இது கிராம் கணக்கில் சொல்லணுன்னா 100 கிராம் இருக்குது நம்ம பார்த்திங்கன்னா இப்போது இதை வந்து சிம்மில் வச்சு தான் பண்ணணும் அப்போ தான் இது வந்து பொறுமையாக நல்லா கலந்து எல்லாம் வரும் இது உங்களுக்கு பார்த்தா தெரியும் பாருங்கள் அரிசி மாவு நல்லா அந்த நாட்டு சர்க்கரையோடு கலந்துருச்சு இப்போ இந்த சமயத்தில் நம்ம உதிர்த்து வச்சுருக்க அந்த பன்னீர் சேர்த்துக்கலாம் அனல் வந்து நான் சிம்மில் தாங்க வச்சுக்கிறேன் அதிகப்படுத்தவே இல்லை இதை வந்து நல்லா இதில் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே கலவையாக தெரிகிற மாதிரி நல்லா கலந்துக்கணும் இந்த சமயத்தில் ஒரு 5 டீஸ்பூன் நெய் நான் சேர்க்குறேன் 5 டீஸ்பூன் வேண்டாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 3 டீஸ்பூனே போதுமானது இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து ஒரு 3 நிமிஷம் தாங்க ஆச்சு இங்கே பாருங்கள் அதுங்களும் நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து வருது இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் வரணும் பாருங்கள் அழகாக எல்லாம் ஒரே பாலாக வந்துருச்சு இப்போ நம்ம அடுப்பை நிப்பாட்டிட வேண்டியதுதான் இப்போ இதை வந்து இந்த ட்ரேவுக்கு நம்ம உடனே மாற்றிக்கணும் இப்போ இந்த கரண்டி மேலேயே நான் கொஞ்சமாக நெய் தடவிக்கிறேன் இது வந்து நமக்கு எவ்வளோ திக்னஸ்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு அழகாக சமன்படுத்தி மேலே இது பண்ணிக்கணும் இப்போ இது மாதிரி நல்லா நம்ம சமன் செஞ்சதுக்கு அப்புறமா இது மேலே நான் இங்கே தூவுறதுக்கு இங்கே பிஸ்தாவும் பாதாமும் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ இதையும் நம்ம இந்த நெய் தடவின கரண்டியாலேயே நல்லா அப்படி அமுக்கி விட்டுருவோம் கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும் இதானே இப்போ எனக்கு வந்து இது 1 மணி நேரம் ஆயிருக்கு இதை நம்ம கட் பண்ணுவோம் இது எவ்வளோ அழகாக கட் பண்ண வந்திருக்கு பாருங்கள் பீசஸ்லாம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு இது நீங்கள் ரொம்ப நேரம் கழித்து நீங்கள் கட் பண்ணாலும் பீசஸ் வந்து அழகாக உங்களுக்கு ஈவனாக வரும் அதனால் நீங்கள் பயப்படாமல் கட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பன்னீர் மாப்பிள்ளை சம்பா பர்ஃபி செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது 10 நிமிஷத்தில் சட்டுன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் அதே மாதிரி இதோட டெக்ஸ்சரும் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக நம்மளோட பால்கோவா மாதிரி இருக்கும் டேஸ்ட்டும் அதே சமயத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஈஸியான ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி